ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. வீட் இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எடுத்து நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. கோதுமை மாவு இடியாப்பம் செய்ய ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேங்க. இது இப்போ நல்லா வறுத்துக்கலாங்க. கோதுமை மாவு இடியாப்பம் செய்கிறதுக்கு வறுக்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா, அதனால் ஒரு பேனை ஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கோதுமை மாவை நல்லா வறுத்துக்கலாங்க. சிம்மில் வச்சு வறுக்கலாங்க, இல்லாட்டி சட்டுன்னு கலர் சேஞ்ச் ஆகிடுங்க. நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மாவு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்துட்டோம்னா நம்மளோட இடியாப்பம் செம டேஸ்ட்டாக இருக்குங்க. தீஞ்சு போகாமல் பார்த்து வறுத்துக்கணுங்க. வறுத்ததுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுக்கணும். ஆற வச்சதுக்கப்புறம் நல்லா சுடுதண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு அது கூட அந்த சுடு தண்ணி, உப்பு, கோதுமை மாவு 3 சேர்த்து நல்லா பிசைஞ்சு பிழிஞ்சால் நம்ம இடியாப்பம் ரெடிங்க. இதை நல்லா ஒரு நிமிஷம் வறுத்ததுக்கப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள், நம்ம கோதுமை மாவை நல்லா வறுத்தாச்சுங்க. அதை இப்போ அந்த பேனில் இருக்கக்கூடாது, அப்படியே பேன்லேயே இருந்தால் கருப்பாயிடுங்க. அதனால் ஒரு பவுலுக்கு நான் மாற்றி வச்சுருக்கேன். இப்போ இது கூட நம்ம கோதுமை இடியாப்பம் செய்ய தேவையான உப்பை சேர்த்திக்கலாங்க. அதுக்கப்புறம் நல்லா கொதிக்கிற சுடு தண்ணியை ஊற்றணும். எவ்வளோ ஊற்றணும்னு கேட்டிங்கன்னா, 1 கப்பு மாவுக்கு 1 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். வேறு ஒவ்வொரு மாவுக்கு ஒவ்வொரு மாதிரி தண்ணி பிடிக்கும் அப்படின்னு நமக்கு யோசனையாக இருந்தால் நீங்கள் ஜாஸ்தியாக தண்ணியை சூடு பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் 1 கப்புக்கு மேலே டக்குன்னு ஊற்றிடாதீங்க. கொஞ்சமாக பார்த்து நல்லா இடியாப்பம் மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ சூடான தண்ணி இதில் ஊற்றிக்கலாங்க. சூடான தண்ணி ஊற்றுறதுனால பார்த்து கை உடனே வச்சிடாதீங்க. ஏதாவது கரண்டியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயிலும் ஊற்றிக்கலாங்க. அதை ஊற்றிட்டு உப்பு, ஆயில், அந்த மாவு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம சுடு தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணியை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம போட்ட எண்ணெய், உப்பு மாவோட எல்லா இடத்துல படுற மாதிரி நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ சுடு தண்ணியை எடுத்து ஊற்றிக்கலாங்க. நல்லா சூடான கொதிக்கிற தண்ணி ஊற்றிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு எடுத்த தண்ணி மொத்தமாக ஊற்றிடக்கூடாது. 1 கப்புங்கிறத கூட அரை கப்பு ஊற்றுங்க. அதுக்கப்புறம் 1 கப்பாக ஊற்றிக்கலாம். எடுத்த உடனே நான் 1 கப்பு சொன்னேன் அப்படின்னு ஊற்றிடாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு கோதுமை மாவும் ஒவ்வொரு மாதிரி தண்ணி பிடிக்கும். அப்போ இடியாப்பம் மாவு பக்குவத்தில் இருந்தால் தான் நம்ம பிழிய முடியும், இல்லாட்டி கஷ்டமாக போயிடும். இப்போ நான் கரெக்டாக பிசைஞ்சிட்டு காமிக்கிறேங்க. பாருங்கள், நான் சொன்ன மாதிரி 1 கப்பு கோதுமை மாவுக்கு 1 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்குங்க. இப்போ நான் பிசைஞ்சு இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்பில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இடியாப்ப அச்சில் போட்டு எடுத்துடலாங்க. பாருங்கள், இந்த அச்சில் தான் போட்டு எடுக்க போகிறோம். பாருங்கள், உள்ள பிளேட் போட்டிருக்கேன். இப்போ எப்படி பிழியறதுன்னு பார்த்துக்கலாங்க. இட்லி பிளேட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். உங்கள் சௌகரியங்க, நீங்கள் எதில் பிழிய போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் பூசி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ இதில் தான் பிழிய போகிறேன், அதனால் எண்ணெய் பூசி வச்சுருக்கேங்க. இப்போ பிழிஞ்சிடலாங்க நம்ம கோதுமை இடியாப்பத்தை. இப்போ பாருங்கள், நம்ம இடியாப்ப மாவை இந்த அச்சில் நான் போட்டுக்கிறேங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேங்க. பாருங்கள், நம்ம இடியாப்பத்தை பிழிஞ்சிக்கலாங்க. இட்லி மாதிரி இப்படி ஒரே குழியிலேயே நீங்கள் பிழிஞ்சிட்டாலும் சரி, அப்படியே இப்படி சுற்றி விட்டு பிழிஞ்சிட்டாலும் சரி, நம்ம சௌகரியந்தாங்க. பாருங்கள், எவ்வளோ சுலபமாக வருது. பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம இடியாப்பத்தை பிழிஞ்சு எடுத்துக்கணுங்க. பாருங்கள், சூப்பராக நம்ம கோதுமை மாவு இடியாப்பம் பிழிஞ்சு வச்சுருக்கோங்க. இதை நம்ம இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இட்லி பானை மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் இட்லி ஊற்றுற மாதிரி
ஊற்றி வைக்கிற மாதிரி இந்த நூடுல்ஸை வச்சுட்டோம்னா கரெக்டாக இருக்குங்க. தண்ணி கொதிக்காமையே வச்சா நம்ம நூடுல்ஸோட டெக்ஸ்சர் நல்லா இருக்காதுங்க, கோதுமை நூடுல்ஸோட டெக்ஸ்சர். அதனால் நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் வைங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளேயே, 7 மினிட்ஸுங்கிறது கரெக்டு. நம்ம எக்ஸ்ட்ராவாக சொல்லிட்டோம்னா எல்லாருக்குமே மேட்ச் ஆகும். அதனால் ஒரு 10 மினிட்ஸில் இது வெந்துடுங்க. இப்போ இதை மூடி வச்சுக்கலாங்க. 10 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாங்க. பாருங்கள், நம்மளோட கோதுமை இடியாப்பம் செமையாக ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. பார்த்திங்களா, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக செமையாக வந்திருக்குங்க. இது கூட நாம் தேங்காய் சட்னி, தேங்காய் பாலில் வச்சு சாப்பிட்லாங்க. பாருங்கள், அதுக்கப்புறம் தேங்காய் பால் இது கூட சேர்த்து சாப்பிட்லாங்க. உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கோதுமை இடியாப்பம் கூட தேங்காய் பாலும் வச்சுருக்கேன், தேங்காய் சட்னியும் வச்சுருக்கேன். உங்களுக்கு எது பிடிக்குமோ நீங்கள் அது கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ஆவியில் வேக வச்ச பதார்த்தமெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கோதுமை மாவில் நம்ம சப்பாத்தி, தோசை ரெகுலராக எல்லோரும் செய்வோம். இடியாப்பம் செய்யாதவங்க இருப்பாங்கன்னு சொல்ல வரல, செய்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. தெரியாதவங்களுக்காக இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 1 கப்பு மாவுக்கு 1 கப்பு தண்ணிங்கிறது கரெக்டாக இருக்குது. அதுக்கு மேலே பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் பார்த்து பிசைஞ்சு பார்த்து எக்ஸ்ட்ரா பண்ணிக்கோங்க. எடுத்த உடனே ஊற்றிடாதீங்க. செமையாக வந்திருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கோதுமை மாவு உடம்புக்கு நல்லது இல்லைங்களா, அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நம்ம தாளித்து கூட சாப்பிட்டுக்கலாங்க, நம்ம விருப்பம்தான். என்னங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.